ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம் வர்றதுனால டெய்லி ஆர்ஆர்பி மாடல்ல ஒரு 10 கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது 6 ஆர் 7 கொஷின் நர்சிங்லேருந்து, மீதி 4 கொஷின் வந்து நான் நர்சிங்லேருந்து போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ இனிமேட்டு டெய்லி ஈவினிங் 6 PM உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டேயான கொஷின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நர்சிங்லேருந்து ஸ்பைனல் கார்ட் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் விச் பார்ட் ஆஃப் த பிரெயின்? ஆப்ஷன்ல என்ன இருக்கு? செரிப்ரம், மெடுலா ஆப்லங்கேட்டா, பான்ஸ் அண்ட் மிட் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் தான். இல்லைனாலும் தெரியலனாலும் நீங்க ஆன்சர் எழுதலாம். செரிப்ரம் கிடையாது, ஏன்னா செரிப்ரம் வந்து அப்பர் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின்ல இருக்கும். கரெக்டா? மிட் பிரெயினும் கிடையாது. மீதி இருக்கிறது என்னன்னா உங்களுக்கு பான்ஸும் மெடுலா ஆப்லங்கேட்டாவும் தான். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது ரெண்டுத்துல ஏதாவது தான் நம்ம சூஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ அப்புறம் என்ன செய்யலாம்னா, இப்போ பான்ஸா மெடுலா ஆப்லங்கேட்டாவை பார்த்தா ரெண்டுமே வந்துட்டு பிரெயின் ஸ்டெம்மு தான். ஆக்சுவலாக வந்துட்டு கரெக்டான ஆன்சர் மெடுலா ஆப்லங்கேட்டா தான். ஓகேவா? மெடுலா ஆப்லங்கேட்டா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டாக வந்துட்டு மாறல, அதோட கண்டினியூஷன் தான். ஸோ அதுக்கு ஒரு கனெக்டிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அந்த கனெக்டிங் ஸ்ட்ரக்சர் பேர் என்னன்னு தெரியுமா? எனி கெஸ்? ஃபொராமன் மேக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபொராமன் மேக்னம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பைனல் கார்டை மெடுலா ஆப்லங்கேட்டாவோட கனெக்ட் பண்ணும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், எஃப்எம்ஆர்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? எஃப்எம்ஆர்ஐ, எம்ஆர்ஐ யூனோ, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் எல்லாருக்கும் தெரியும். பார்த்தா ஆப்ஷன்ல பாருங்க, எல்லாமே மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் தான் இருக்கு. ஆனா எஃப்க்கான ஃபுல் ஃபார்ம் தான் நம்மளுக்கு தெரியணும். ஃபாஸ்டா, ஃபண்டமெண்டலா, ஃப்ராக்ஷனலா, ஃபங்க்ஷனலான்னு முதல்ல தெரியணும். ஓகேவா? ஸோ எம்ஆர்ஐ யூனோ, எம்ஆர்ஐ வந்துட்டு நிறைய இண்டிகேஷன் இருக்கு. எஸ்பெஷலி பிரெயின்ல வந்துட்டு எம்ஆர்ஐ எதுக்கு பார்ப்பாங்கன்னா, ஏதாவது இந்த கிளாட் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கறதுக்காக தே யூஸ் டு டூ எம்ஆர்ஐ. ஓகேவா? அப்ப எஃப்எம்ஆர்ஐ இண்டிகேட்ஸ் ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம வந்துட்டு இந்த பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக பண்றது தான் வந்துட்டு எஃப்எம்ஆர்ஐங்கிறது, ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். நெக்ஸ்ட், நர்சிங் எத்திக்ஸ்லேருந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர்னஸ் இஸ் நோன் அஸ். ஓகேவா? எத்திக்கல் பிரின்சிபல் எல்லாருமே படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அட்வொகசி வந்துட்டு எத்திக்கல் பிரின்சிபல், அட்டானமி எத்திக்கல் பிரின்சிபல், ஜஸ்டிஸ், அக்கௌண்டபிலிட்டி. ஓகேவா? ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர்னஸ், ஃபேர்னஸ்னா என்ன அர்த்தம்? நேர்மையா இருக்கிறது. ஓகேவா? தட் இஸ் நோன் அஸ் ஜஸ்டிஸ். த ஆன்சர் இஸ் ஜஸ்டிஸ். பிரின்சிபல் ஆஃப் ஃபேர்னஸ் இஸ் நோன் அஸ் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆக்சிஜன் சிலிண்டர் கலர் கோட் இன் இந்தியா இஸ்? ஓகேவா? இந்தியாவில் ஆக்சிஜன் சிலிண்டரோட கலர் கோடிங் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளாக் பாடி வித் ஒயிட் ஷோல்டர், பிளாக், கிரீன் பாடி அண்ட் ஒயிட் ஷோல்டர், லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் காமனஸ்ட் எம்சிக்யூ, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங்ல கேட்பாங்க. ஸோ ஆக்சிஜன் சிலிண்டர் இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ இதுல வந்துட்டு மற்ற ஆப்ஷன்ஸும் சொல்றேன், படிச்சுக்கோங்க. லைட் ப்ளூ, லைட் ப்ளூ எங்க யூஸ் பண்ணுவாங்க? எனி ஐடியா? எஸ், நைட்ரஜனுக்கு தே யூஸ் லைட் ப்ளூ. இந்தியா பொறுத்தவரையும் ஆக்சிஜன் வந்துட்டு பிளாக் பாடி வித் ஒயிட் ஷோல்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபார் டூயிங் nasotracheal suctioning the catheter should be inserted during which of the following patient activity? ஓகேவா? இது மாதிரி கொஸ்டின் தான் ஆர்ஆர்பியில் நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். nasotracheal சக்ஷன் பண்ணும் போது எப்ப நீங்க கத்தீட்டர் இன்சர்ட் பண்ணணும்? ஸ்வாலோவிங் இருக்கு, இன்ஹேலிங், எக்ஸேலிங், ரெச்சிங் இருக்கு. ஓகேவா? ஸ்வாலோவிங் அப்ப கண்டிப்பா கிடையாது. கரெக்டா? நம்மளுக்கு இருக்கிறது என்ன? இன்ஹேலிங்கா, எக்ஸேலிங்கா. இதுல முக்கியமான வேர்டு என்ன தெரியுமா இந்த கொஸ்டின்ல? எனக்கு தெரிஞ்சு முக்கியமான வேர்டு நேசோட்ரக்கியல் சக்ஷனிங் தான். ஓகேவா? ஸோ சக்ஷனிங்ல நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு முக்கியமான வேர்டு இதுல என்ன? நேசோட்ரக்கியல்ல பண்ணும் போது எப்ப கத்தீட்டர் இன்சர்ட் பண்ணணும்னா இன்ஹேலிங் அப்பதான் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, இன்ஹேலிங். நெக்ஸ்ட், involvement of which of the following structure will lead to right-sided hemiplegia and aphasia அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், செரிப்ரல் ஆர்டரி மொத்தம் 3 மேஜர் டிவிஷன் இருக்கு. கரெக்டா? எஸ், there are 3 major divisions of cerebral artery. ஓகேவா?
என்னென்ன? ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் மிடில் செரிப்ரல் ஆர்டரின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரைட் சைடட் ஹெமிப்ளீஜியா அண்ட் அஃபேஜியா. அஃபேஜியா எப்பயுமே எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மிடில் செரிப்ரல் ஆர்டரி அஃபெக்ட் பண்ணாதான் இருக்கும். ஓகேவா? சரி, இதுல ஆனா ஆப்ஷன்ல பாருங்க ரெண்டு இருக்கு. லெஃப்ட் சைடு மிடில் செரிப்ரல் ஆர்டரி இருக்கு, ரைட் சைடு மிடில் செரிப்ரல் ஆர்டரி இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் லெஃப்ட் சைடு மிடில் செரிப்ரல் ஆர்டரி தான். ஏன்னா ஹெமிப்ளீஜா ரைட் சைடு ஹெமிப்ளீஜா ரைட் சைடு அஃபெக்ட் பண்ணதுனால என்ன அர்த்தம்? லெஃப்ட் சைடு தானே அஃபெக்ட் ஆயிருக்கணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் லெஃப்ட் மிடில் செரிப்ரல் ஆர்டரி தான் கரெக்டான ஆன்சர். மற்றதும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி வந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெயிட் டிஸ்டர்பன்ஸ் வரும், காக்னேட்டிவ் டிஸ்டர்பன்சஸ்லாம் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி அஃபெக்ட் ஆனால் என்ன ஆச்சுன்னா விஷுவல் டிஸ்டர்பன்சஸ்லாம் வரும். இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ டு பி மோர் ஸ்பெசிஃபிக், மிடில் செரிப்ரல் ஆர்டரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த வீக்னஸ் வரும், ஹெமிப்ளீஜியா, ஹெமிப்ளீஜியா, ஹெமி பேரலைசிஸ் ஏதோ ஒன்று வரும், தென் அஃபேஜியா ஒன்று வரும். ஓகேவா? தென் ஆன்டீரியர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களோட கெயிட் அஃபெக்ட் பண்ணும், ஏன்னா அது ஃப்ரான்டல் லோப் கொடுக்குது இல்லை, அதனால. இதே போஸ்டீரியர் வந்துச்சுன்னா அது என்னன்னா உங்களோட டெம்போரல் லோபையும் தலாமஸ்க்கும் சப்ளை பண்றதுனால போஸ்டீரியர் லோப் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களோட விஷுவல் ஃபீல்டு வந்துட்டு பேஷண்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்பர் சீரிஸ் கொஸ்டின். சீரிஸ் பாருங்க, 21, 22, 23, 22, 24, 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஏன் இப்ப 22 கொடுத்துருக்காங்க, கரெக்டா? 22க்கு அப்புறம் என்னது? சாரி, 22 கொடுத்துருக்காங்க, 22 மைனஸ் 1 21 வந்திருக்கு, அப்புறம் 21 பிளஸ் 2 23 வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் 23 மைனஸ் 1 22 ஆகும், 22 பிளஸ் 2 24 ஆகுது, அப்புறம் 24 மைனஸ் 1 23 ஆகுது. இதான் பேட்டர்ன். ஒரு நம்பர் மைனஸ் பண்றாங்க, அப்புறம் ரெண்டு ஆட் பண்றாங்க, ஒரு நம்பர் மைனஸ் பண்றாங்க, ரெண்டு ஆட் பண்றாங்க. லாஸ்டா என்னதுல முடிச்சிருக்காங்க? ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 23 வந்திருக்கு, அப்ப என்ன வரணும்? பிளஸ் 2. அப்ப ஆன்சர் என்ன? 25. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 25 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒர்க் based sum. A, B and C can do a piece of work in 20, 30 and 60 days respectively. In how many days can A do the work if he is assisted by B and C on every third day அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, ஓகேவா? அவங்க வந்துட்டு ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 20 நாளில் முடிப்பாங்க. அதை 1/20 போட்டேன். பிங்கிறவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க? 30 நாளில் 1/30. தென் சிங்கிறவங்க எத்தனை நாள்? 1/60 முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க நம்மள? ஸோ இது வந்து ஓவரால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஏ ஒருத்தவங்க மட்டும் வேலை செய்யணும், பிஎன்சி எப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க? எவ்ரி தேர்டு டேவை ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? அதாவது மொத்தம் 3 நாளாக பிரிச்சுக்கோங்க. இந்த 3 நாளில் 2 நாள் ஏ மட்டும் வேலை செய்கிறாங்க, 3ஆவது நாள் ஏ, பி, சி மூணுமே வேலை செய்கிறாங்க. கரெக்டா? இதானே? எஸ். ஃபர்ஸ்ட் 2ஏவை கண்டுபிடிப்போம். 2ஏனா 2 நாளைக்கு ஏ எவ்வளோ வேலை செய்வாங்க? 2 into 1/20 which is equal to 1/10. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? இவங்க 3 பேரும் வேலை செஞ்சா எவ்வளோ? இவங்க 3 பேரும் வேலை செய்யறது எவ்வளோ? இதோ இருக்கு பாருங்க, 1/20 பிளஸ் 1/30 பிளஸ் 1/60. ஓகேவா? ஸோ 3 பேர் எப்படி வேலை செய்யறாங்கன்னு பார்த்தா, ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து தான் போடணும், அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. 16 எல்சிஎம் எடுத்தா இது 3 வரும், 2 வரும், 1 வரும், எவ்வளோ? 6/16 வரும், which is equal to இது 1/10. ஓகேவா? ஸோ அப்போ ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்றது? 1/10 பிளஸ் 1/10 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் ஒரு 1/10 எப்படி வந்துச்சு? 3 பேரோட வேலை. அடுத்த ஒரு 1/10 எப்படி வந்துச்சு? ஏவோட தனி வேலை, விச் இஸ் ஈக்குவல் டு 2/20. அது சாரி 10 LCM 1 + 1 2/20 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 1/5 மாறும். ஓகேவா? எஸ். அப்ப 3 டேஸ்க்கு 1/5ல முடிச்சிருவாங்க. அப்பனா ஒருத்தவங்க மட்டும் வேலை செஞ்சா, அதாவது ஏ அந்த மட்டும் வேலை செஞ்சா இந்த 3 × 5 மாறும். கரெக்டா? 3 × 5 which is equal to 15. So correct answer is option B, 15. ஓகேவா? எப்படி போட்டேன் திருப்பி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் 1/20 1/30 1/16 போட்டிருக்கேன். இது என்னது? 3 பேரும் சேர்ந்து எப்படி வேலை செஞ்சாங்கங்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கேன்? ஏ மட்டும் தனியா வேலை செஞ்சா என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா 3 நாளைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறோம். ஏன் 3 நாள்? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எவ்ரி 3rd டே வந்து ஹெல்ப் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3 நாள்ல 2 நாள் யார் வேலை செய்வா? ஏ மட்டும் வேலை செய்வாங்க. ஒரு நாள் யார் வேலை செய்வா? ஏ பி சி 3 பேருமே வேலை செய்யறாங்க. கரெக்டா? இதான நம்மளோட ப்ராப்ளம். இப்போ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1/10 1/10 வந்து டோட்டல் பார்த்தா 1/5ன்னு வருது. எதுக்கு? 3 டேஸுக்கு 1/5. அப்போ ஒருத்தவங்க மட்டும் வேலை செஞ்சா எத்தனை? 3 × 15, சாரி 3 × 5 15. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 15 டேஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்ஜெக்டபிள் HIV prevention drug expected to reach low income countries by 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ HIV ட்ரக் என்னது? அதுவும் இந்த வருஷம், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வர கொஸ்டின். ஸோ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 2 யூனோ ஹெச்ஐவினாலே ஆன்டிவைரல் தான். ஆன்டிவைரல்னாலே விர் அப்படின்னு தான் முடியும். ஸோ இதுல எது 2 விர் இருக்கு? ஒன்னு ஆப்ஷன் ஏல ஒரு லினகாபாவிர் ஒன்னு இருக்கு, ரெண்டாவது வந்து பிக்டிக்ராவிர் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, லினகாபாவிர். நெக்ஸ்ட், இங்கிலீஷ் கொஸ்டின். ஷீ டேஷஸ் டிவி வென் ஹர் ஹஸ்பண்ட் கேம். அதாவது ஷீ டினோட்ஸ் ஏதோ ஒரு ஃபீமேல், வாட்சஸ் டிவி. ஓகேவா? டிவி பார்த்துட்டு இருக்காங்க. வாட்ச்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்கறாங்க? கரெக்டான டென்ஸ்ல எழுதணும் நீங்க. வென் ஹஸ்பண்ட் கேம். ஹஸ்பண்ட் கேம்னா என்ன அர்த்தம்? இது பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ஓகேவா? ஏன் பாஸ்ட் கண்டினியூஸ்? ஹஸ்பண்ட் கேம். கேம்னால என்ன அர்த்தம்? அது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. முக்கியமான வேர்டு என்ன இதுல? கேம். கேம்னால என்ன அர்த்தம்? இது பாஸ்ட். ஓகேவா? இதுல எங்க பாஸ்ட் டென்ஸ் இருக்குன்னா ஆப்ஷன் பில ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, ஆப்ஷன் டில ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. வாட்ச்டுன்னு ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான், அப்புறம் வாஸ் வாட்சிங்கும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனா என்னன்னா இது ஹஸ்பண்ட் வரப்ப அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பனா என்ன எழுதணும்? பாஸ்ட் கண்டினியூஸ்ல எழுதணும். கண்டினியூஸ்னால என்ன இருக்கணும்? ஐஎன்ஜி வேர்ட் ஆட் பண்ணிருக்கணும். ஸோ இதுல எங்க ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்குன்னா பில தான் ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஷி வாஸ் வாட்சிங் டிவி வென் ஹர் ஹஸ்பண்ட் கேம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லி ஈவினிங் 6 o'clock இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். வீடியோ எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் RRB எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு எங்க டீம் மூலமா ஒரு ஆல் த வெரி பெஸ்ட் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.